ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பைடி ரியாக்ட்ஸ். நான் தான் உங்களோட ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். நான் இப்போது தலைவரோட கூலி படத்துக்கான ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். இந்த படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் இருக்கார், ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க, அதுக்கப்புறமா கன்னடா ஸ்டார் உபேந்திரா, தெலுங்குல இருந்த நாகார்ஜுனா, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. தரமான சம்பவமே இருக்க போகுது. ஸோ உடனே ட்ரெய்லரை பார்த்துடுவோம், ரியாக்ஷனை கொடுத்துடுவோம். இந்த படத்து மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் பேக் டு பேக் ஹிட்ஸை கொடுத்துருக்காரு. இப்போ பார்க்கலாம் என்ன டெலிவர் பண்ண போகிறாருன்ட்டு. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா அது மட்டும் நிச்சயம்தான். மறுபடியும் பேக் ஷாட்ஸ் தான், பட் தீஸ் ஆர் நைஸ். யார்ப்பா அது? யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தோ நாகார்ஜுனா, சத்யராஜ். சயின்ஸ் ஃபிக்ஷனும் இருக்கா இதில்? யார் அது? அது கண்டிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் தான் இருக்கும். என்ன பண்ணுறீங்க இங்கே? யாருப்பா சிரிக்கிறது? சத்யராஜா. தலைவர் வந்தாரு. இந்த ஐ ஷாட் என்ன அது? இதுதான் ட்ரெய்லர்னா. மியூசிக் எல்லாமே சூப்பர். ஓ, சர்டிஃபைட் மாப்ஸ்டரா? உபேந்திரா ஸ்வாக் டெஃபினெட்லி. ஸ்ருதி ஹாசன் ராக் ஸ்டாரா? மியூசிக் தரமாக இருக்கு. ஒன்ஸ் அகைன் அ பேங்கர் ஃப்ரம் அனிருத். கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன். இப்போ எமோஷன் வந்துட்டு இருக்கு ட்ரெய்லர்ல. சூப்பர். தலைவரோட ஸ்டைல் அதை யாரும் மேட்சே பண்ண முடியாது. ஓ இல்லை, பாய்காஸ்டர்ல இருக்காரு இவரு. ஓ ஆமா, இந்த ட்ரெய்லர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஸ்டோரி லைன் தான் என்ன? ஓ, எடிட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, டிரான்சிஷன்ஸும் இருக்குது. ஓஹோ, கடைசியில் ஒரு டான்ஸை போட்டு விட்டுணும். கமான். யார் தான் இப்போ எடிட்டிங் எல்லாம் பண்ணிருது? ஓ, தலைவர் பேர் தேவாவா? இது இது ஓ, மோஸ்ட்லி ஒரு சீபேர்டுன்னு நினைக்கிறேன், அதனால தான் சிரிக்கிறார். கடைசியில் நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. எக்ஸாக்டாக பாஷாவை ரீமேக் பண்ண மாதிரி இந்த மாதிரி நாஸ்டாலஜிக் வைப்ஸ் கொடுக்கறது யாராலையும் முடியாது எக்ஸப்ட் லோகேஷ் கனகராஜ். இதனால தான் அவரோட மூவிஸ் எல்லாம் கண்டினியூஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கு. மாஸ்டர், கைதி, அதாகிட்டு இந்த லியோ, இந்த மாதிரி தரமான ஃபிலிம்ஸ் இறக்கிட்டே இருக்காரு. கூலி பக்கா ஹிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் ஆப்சல்யூட் பெஸ்ட்டுன்னு தோணுது. இந்த மீன்வைல் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர்ஸ் கூலி படத்தோட தான். தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தரமாக இருக்குது, வேறு லெவல். லோகேஷோட மேக்கிங்காக அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். நம்ம கண்டினியூஸாக லோகேஷோட படத்துலேருந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். எந்த லெவலுக்கு காட்டியிருக்கிறாருன்னா தலைவர் ஆப்சல்யூட் பேங்கர். ஒரு விண்டேஜ் தலைவரை பார்த்த மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமா அனிருத் மியூசிக், அதை பற்றி பேசவே வேணாம். தலைவர்னா போதும், இந்த பக்கம் அனிருத் வேறு லெவலில் மியூசிக் கொடுத்துருவார். அதுக்கப்புறமா இந்த மூவியோட பிளாட் என்னன்னு ட்ரெய்லரில் ரிவீலே பண்ணலை. அதுதான் அந்த சஸ்பென்ஸை நம்மளுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறமா சத்யராஜா அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு? இஸ் ஏ சயின்டிஸ்ட்? ஏன்னா அப்போ எனக்கு தெரியும் சம் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். மோஸ்ட்லி ஹீ இஸ் எ சயின்டிஸ்ட். அது பிகினிங்கில் பார்த்தோம்ல, அதுதான் ஒருத்தர் ட்ரேஸ் எல்லாம் அழிக்க முடிஞ்சால் என்ன பண்ண முடியும்? இட் வுட் பி ஆப்சல்யூட் டிசாஸ்டர்னு சொன்னாங்க. மேபி நான் சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் நினைக்கிறேன். அதுக்கு அல்ல,
அதுக்கு தலைவருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும் போது? இந்த மாதிரி பல சஸ்பென்ஸோட படம் வந்துட்டுருக்கு. நான் படத்தை பார்க்க தான் போகிறேன், தியேட்டருக்கு போக தான் போகிறேன், விசில் போட தான் போகிறேன். நீங்களும் போங்க, ரியாக்ஷனாக பாருங்கள். நான் இன்னும் கண்டினியூஸ் ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ for now, it's a bye.